சென்னையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தில் ரெவென்யூ டெபிசிட், அதாவது வரக்கூடிய வருவாய், மாநில அரசு சொந்தமாக டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் பூல் டிவிசபிள் டாக்ஸ், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கிராண்ட் இன் எய்ட், இதெல்லாம் நம்ம ரெவென்யூக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கப்புறம் மாநில அரசு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு பக்கம் வைக்கிறோம். நம்ம என்ன கேபிட்டலுக்கே போலிங்க ஐயா, அதாவது உட்கட்டமைப்புக்கே போகல. இந்த இரண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயே நம்ம தடுமாறுறோம். ஒரு உள்கட்டமைப்புக்கு பணம் கொடுக்காம நமக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபிசிட் மட்டுமே 46,467 கோடி. அங்கேயே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியல. நம்மளால் சம்பாதிக்கக்கூடிய பணமும் நமக்கு வரக்கூடிய பணமும் நாம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம், பென்ஷன், வாங்கின கடனை கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே முடியல. இங்க நான் குஜராத்தை கம்பேர் பண்றேன். குஜராத் அவங்களும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் வருமானம் இல்லாம குஜராத்தினுடைய ரெவென்யூ சர்ப்ளஸ் மட்டுமே 19,965 கோடி ரூபாய். அதாவது 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம் இல்லாம குஜராத் 19,695 கோடி. நாம டாஸ்மார்க் வருமானம் 50,000 கோடி ரூபாயை சேர்த்து அங்க மட்டுமே நமக்கு 46,467 கோடி ரூபாய் நட்டம். இப்ப இதற்கு அப்புறம் கடன் வாங்குறோம். இதை தாண்டி கடன் 1,62,996 கோடி ரூபாய் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன். சரி, வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்ல. சம்பளம் கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு. மொத்தமாக உள்கட்டமைப்பு, புதுசா ஒரு ரோடு போடணும், பில்டிங் போடணும், ஸ்கூல் பில்டிங் கட்டணும். அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்ல செலவு செய்திருப்பது 57,231 கோடி. 57,231 கோடி நாம உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கி இருக்கோம். குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்ல உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது 95,472 கோடி. அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில போதா, வீழ்ச்சி பாதையில போதான்னு பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்தவரை 95 கோடி ரூபாய், 95,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு. தமிழகத்தில் 57,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு. ஆக மொத்தம் 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதுல 1,62,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு. அதனாலதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள். வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல. அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது, ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து 2 நிமிஷம் சொல்றது. இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா? 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு 1,62,000 கோடி கடன் வாங்கி இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா? அதனால எந்த அர்த்தத்தில் அங்கே நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றவர்களுக்கு தெரியல. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். வெள்ளை காகிதத்தை படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல எங்க தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய பார்வை. தமிழகம் இன்னும் அதல பாதாளத்துக்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயம், வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் 6 தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம். மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில போயிட்டு இருப்பாங்க. இரண்டாவது டாஸ்மாக் ஊழல். இன்னைக்கு பல இடத்துல பல பேச்சுக்களை பார்க்கிறோம். சரி, என்ன டாஸ்மாக் ஊழல், ஈடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியல. இல்ல ஒண்ணுமே நடக்கலின்னு அமைச்சர் சொல்றாரு. இது ஒண்ணுமே இல்ல, திசை திருப்பதற்காக அமலாக்கத்துறை ரைடு நடத்துறாங்க. கொஞ்சம் அதை விரிவா பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். நம்முடைய தமிழ் சொந்தங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டெல்லி ஊழல், சத்தீஸ்கர் ஊழல், இரண்டிலும் லிக்கர் ஊழல் நடந்துச்சு. டெல்லி ஊழலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சி தலைவர் முதலமைச்சர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த டாஸ்மார்க்குக்காக அவங்களுடைய அபிஷியல் பாலிசியை ட்வீக் பண்ணி ஒரு புதுசா ஒரு பாலிசியை கொண்டு வந்து சில நிறுவனங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க. அது நம்ம டெல்லி ஊழல்னு சொல்றோம். சத்தீஸ்கர் ஊழல் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம டாஸ்மாக் இந்த அமைப்பு வச்சிருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க. CSMCL, சத்தீஸ்கர் ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட். அது சத்தீஸ்கர் மாநிலத்துக்குள்ள காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது அவங்க அங்க உருவாகக்கூடிய சாராய லிக்கரை மார்க்கெட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதுல 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, டாஸ்மாக் நிறுவனம்.
5000 ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு, எலிட் பார்ஸ் இருக்கு, FL2 லைசன்ஸ் சென்டர் இருக்கு, வேற இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசன்ஸ். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்க இரண்டாவது பகுதி. மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி, அவங்க பாட்டில் அடைச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பில் ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க. 3 நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்தி குறிப்பு எதற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல இதுல கிக் பேக்னு சொல்றாங்க. இதுல தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மாக்னுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்றாங்க 40% டாஸ்மாக்ல இருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில வரல, அது அவுட் ஆஃப் சிஸ்டத்துல வருது. அதாவது நீங்க 100 குவாண்டிட்டி ஒரு 100 லிட்டர் விற்கிறீங்கன்னா 60 லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில வருது, 40 லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது. இன்னைக்கு நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே சிஸ்டத்துக்கு உள்ள 2 ஊழலை சேர்த்து பேசணும். ஈடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க? ஈடி எதுக்கு ரைடு பண்றாங்கன்னா மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் 3 ரகமா பிரிக்கலாம். முதல் ரகம் வந்து ஒரு டாஸ்மாக்னுடைய ரீட்டைல் அவுட்லெட்ல ஒரு குவார்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் அதிகமா வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர். இது ஒரு செட். இரண்டாவது செட், டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் எந்த ஆலயத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும், யாருகிட்ட பியர் பாட்டில் வாங்கணும், யாருகிட்ட லிக்கர் வாங்கணும், யாருகிட்ட இந்தியன் மேட் ஃபாரின் ஸ்பிரிட் வாங்கணும் அப்படிங்கறத டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் பின்னாடி இருக்கக்கூடிய சாராய ஆலைகிட்ட பேசி ஒரு கிக் பேக் சிஸ்டத்துல வாங்குறது இரண்டாவது எஃப்ஐஆர். மூன்றாவது எஃப்ஐஆர், டாஸ்மாக்னுடைய அதிகாரிகள் ரீட்டைல் அவுட்ல இருக்கிறவங்க டிரான்ஸ்பர் பண்ற பாலிசியில அவங்க பணம் வாங்கி டிரான்ஸ்பர் பண்றாங்க. இந்த 3 எஃப்ஐஆர் தான் 3 கேட்டகரி. இடி அவங்க 3 எஃப்ஐஆரையும் கையில் எடுத்து, தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட 3 எஃப்ஐஆரையும் இடி கையில் எடுத்து அதுக்கு ECIR ஒன்று பதிவு பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட் போலீஸ் நாம் பதிவு பண்ணும்போது எஃப்ஐஆர் சொல்றோம், இடி வரும்போது ECIR ஃபைல் பண்ணி உள்ள வர்றாங்க. இதை வச்சு சோதனையை பண்றாங்க. சோதனை எங்க பண்றாங்க? தமிழ்நாட்டினுடைய சாராய ஆலைகள் அவங்ககிட்ட சோதனை பண்றாங்க. அக்காடு டிஸ்டிலரியில இருந்து 4-5 டிஸ்டிலரி சோதனை. அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள் கரூர்ல ஒரு 5 இடத்துல பண்றாங்க. டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் குடோன் இங்கெல்லாம் பண்றாங்க. 3 இடத்துல பண்ணிட்டு 3 விதமான இடத்துல பண்ணிட்டு 5 நாள் சோதனைக்கு பிறகு நமக்கு ஒரு செய்தி குறிப்பு மூலமா தெரிவிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. முதல்ல அவங்க சொல்லி இருப்பது டாஸ்மார்க்கினுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழல் 100 கோடி ரூபாய்க்கு வேலை முறையில்லாம யாரெல்லாம் இந்த பாட்டில எந்த வண்டி எடுத்துட்டு போவோம் யாரு பண்ணுவாங்க, அதுல 100 கோடி ரூபாய்க்கு மேல இதுல முறைகேடு நடந்திருக்கு ஒரு பார்ட். இரண்டாவது டாஸ்மார்க் ஆலை ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட இதற்கு முன்பு நடந்த ரைடு 2019-21 நடந்த ரைடு ஒத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சாராய ஆலையில போலி கணக்கு எழுதியிருக்கிறாங்க. அதாவது இவங்களாகவே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த பொருளை 150 பில் எழுதுறாங்க, 50 ரூபாய் போலி கணக்கில் வெளியே அந்த பணத்தை எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா ஒரு 100 லிட்டர் தயாரிக்கிறாங்க முறைப்படி, அதை தாண்டி இன்னும் 30 லிட்டர் தயாரிக்கிறாங்க. 30 லிட்டர் முறையான பாதையில போகாம வெளியே வருது. இது ஒரு ஊழல். 100 லிட்டர் தயாரிக்கிறக்கே இவங்க பொருள் வாங்கும் பொழுது அதிகப்படியான விலை கொடுத்து அந்த கணக்கை எழுதுறாங்க. சோ போகஸ் ஆன பில்ஸ் ஜெனரேஷன். இது ஜெகத் ரட்சகன் அவருடைய ரைடுல இன்கம் டாக்ஸ் கொடுத்த செய்தி குறிப்பை யாராவது நேரம் இருந்து எடுத்து படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல சொல்லியிருப்பாங்க 1000 கோடி ரூபாய் அந்த ஒரு ஜெகத் ரட்சகன் மட்டுமே ஊழல் செஞ்சிருக்காங்க. எல்லாமே கிக் பேக், லிக்கர் கம்பெனில இருந்து எடுத்த பணம் வெளியே. இன்னைக்கு இந்த 3 டிஸ்டிலரி இவங்க, ஆனா இவங்க மட்டும் தனியா அந்த தப்பு பண்ண முடியாது. பாட்டிலிங் கம்பெனி, ஏன்னா பாட்டிலிங் கம்பெனி தான் பாட்டில் போடணும். வர்ற லிக்கருக்கு அவன் பாட்டில் போட்டு கேப் அடிச்சு அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் அடிச்சு அது டாஸ்மாக்கு போகணும். இப்ப பாட்டிலிங் கம்பெனி ரைடு பண்றாங்க. இந்த பாட்டிலிங் கம்பெனி என்னன்னா இது தனி இண்டிபெண்டன்ட் என்டிட்டி கிடையாது, டிஸ்டிலரி கம்பெனியுடைய சிஸ்டர் கன்சர்ன். இந்த மோஸ்ட் ஆஃப் த பாட்டிலிங் கம்பெனி என்ன இடி செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறாங்களோ, இந்த சாராய ஆலை நிறுவனங்கள் தன்னுடைய பினாமி மூலமா பாட்டிலிங் கம்பெனியை ஓன் பண்ணுவாங்க, சில இடத்துல சிஸ்டர் கம்பெனியா ஓன் பண்ணுவாங்க. நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் கூட மறைமுகமான தொடர்பு சாராய ஆலைக்கும் பாட்டிலிங் யூனிட்டுக்கு இருக்கு. அப்ப இவங்க செய்யற அந்த எக்ஸ்ட்ரா லிக்கருக்கு எக்ஸ்ட்ரா பாட்டில் வேணும். இது சத்தீஸ்கர்னுடைய எக்ஸாக்ட் மாடல். போலி ஹாலோகிராம் ஸ்டிக்கர், போலி பாட்டில், போலி கேப். ஏன்னா இது எல்லாமே நம்ம கணக்கு பார்க்கிறோம். டாஸ்மாக்னுடைய வேலை என்னன்னா ஹாலோகிராம் ஸ்டிக்கர் எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு ஹாலோகிராம் ஸ்டிக்கர் திரும்ப வந்திருக்கு, இது டாஸ்மாக் பார்க்க வேண்டிய கணக்கு. சத்தீஸ்கர்ல CSMCL என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹாலோகிராம் ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரா பாட்டில், எக்ஸ்ட்ரா கேப்
இது தனியான ஒரு நெட்வொர்க். இன்னைக்கு தமிழகத்துல ஈடியினுடைய செய்தி குறிப்பு 2 சொல்றாங்க. பேரலல் நெட்வொர்க்ல இவங்க பணத்தை ஜெனரேட் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. சாராய ஆலைகள் ஒரிஜினலா செஞ்ச சாராயத்துக்கே அதிகப்படியான இன்புட் காஸ்ட் காமிச்சு எடுத்திருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாராய ஆலையினுடைய கரண்ட் பில் எடுத்து பார்க்கறாங்க. ஒரு சாராய ஆலையினுடைய நார்மல் கரண்ட் பில் எவ்வளவு யூனிட் பவர் எவ்வளவு வால்யூம்க்கு ஜெனரேட் ஆயிருக்கு. இப்ப அதிகமான சாராய உற்பத்தி பண்ணும்போது கரண்ட் பில் அதிகமா வரும். இது அமலாக்கத்துறையை பொறுத்தவரை சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு சாராய ஆலையை ரைடு பண்ணி அவங்க கரண்ட் பில் இந்த ஸ்கேமுக்கு முன்னாடி எவ்வளவு, 100 யூனிட் செய்யணும்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும், 200 யூனிட்னா எவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும், இதையெல்லாம் வச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடி ரைடை பத்தி இவ்வளவுதான் எனக்கு தெரியுங்க. நான் இன்னும் கரண்ட் பில்லை பத்தி நான் போக விரும்பல. அவங்க எங்கிருந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணாங்க, எவ்வளவு ஏமாத்து பண்ணாங்க. இப்பவே சில மீடியா நண்பர்கள் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க. நான் இடியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பை வைத்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல கிக் பேக் உள்ள வந்திருக்கு. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இதை கம்பீரமா எடுத்துக்கிறோம். இதுல குறிப்பா நிறைய நண்பர்களுக்கு அமைச்சர் சொல்றாரு, சாராய அமைச்சர் என்ன சொல்றாரு, அது எப்படி அண்ணாமலை 1000 கோடி சொன்னாரு, அதே இடி 1000 கோடி சொல்லுது. இந்த பெடரல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு. ஒரு நிருபர் மகாலிங்கம்னு ஒரு நிருபர் இந்த ரைடு நடக்கும்போது அவர் ஆர்டிகல் எழுதுறாரு. 1000 கோடி ரூபாய் ஒரு மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிகல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு, எப்படி எல்லாம் கிக் பேக் நடந்திருக்கு. அதை தாண்டி 2-3 பத்திரிகை நீங்களும் ரிப்போர்ட் எழுதுறீங்க. சோ எல்லா இடத்திலும் கூட இதை பேசிக்கா யூகிக்க முடியும். தமிழ்நாடை பொறுத்தவரை சத்தீஸ்கரை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் இங்க நடந்திருக்கு. எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போக முடியாது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஈடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த என்கொயரி நடத்தணுங்கிறத எங்க வேண்டுகோள். இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் உள்ள வைக்கணும். குறிப்பா செந்தில் பாலாஜியினுடைய பெயில கேன்சல் பண்றதுக்கு இடி மூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு அமைச்சர் டிரான்ஸ்போர்ட் ஊழல்ல சிக்கி வெளியே வர்றாரு, பெயில்ல வெளியே இருக்காரு. அதை சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி கேள்வி கேட்கறாங்க, எப்படி பெயில்ல வெளியே வந்தீங்க, வெளியே வந்தோடனே எப்படி அமைச்சர் ஆனீங்க. வெளியே அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருடைய நிறுவனம், அந்த டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு 2வது முறையா ஈடிட்ட மாட்டுது. ஈடிக்கு அதனால ஈடி தான் மூவ் பண்ணணும். அமலாக்கத்துறை மத்திய அரசு நேரடி சம்பந்தம் இல்லாத ஒரு டிடெக்டிவ் புலனாய்வு ஏஜென்சி, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய பெயில் கேன்சலேஷனுக்கு போகணும். காரணம் இது கேலிக்கூத்து, ஜனநாயக கேலிக்கூத்து. ஜெயில 1.5 வருஷம் இருந்து அமைச்சர் பதவி அப்படியே வச்சிருந்து வெளியே வந்து மறுபடியும் பதவி தூக்க கொடுத்து இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடக்குதுன்னா ஜனநாயகத்தில் மக்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தா பத்திரிகையாளரும் உங்க வேலையை சரியா சரின்னு அர்த்தம், அரசியல்வாதிகள் நானும் என் வேலையை சரியா சரின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம எல்லோரும் இணைந்து கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. வருகின்ற 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்துறோம். இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஒரு வாரம் கழிச்சு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் ஆர்ப்பாட்டம், முதல் ஆர்ப்பாட்டம் தான் 17ஆம் தேதி சென்னையில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தை எக்மோர்ல முற்றுகை போடப்படும். அதன் பிறகு அடுத்த ஒரு வாரத்தில் 5000 லிக்கர் ஷாப்பையும் முற்றுகை பண்ண போறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும். மாநில அரசு பதில் சொல்லும் வரை, இந்த அமைச்சர் அந்த பதவியிலிருந்து வெளியே செல்லும் வரை, இடி அவங்க முழுமையாக சார்ஜ் ஷீட்டை போட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும். அதனால இந்த சத்தீஸ்கரையும் தாண்டி, சத்தீஸ்கர்ல ஒரு பாதி தான், அதாவது போலியா பில் அடிச்சு, ஆலோகிராம் அடிச்சு, பாட்டில் அடிச்சு, எக்ஸஸா உற்பத்தி பண்ணி அதை பேரலல் செயின்ல வித்தது. தமிழ்நாடு அதோடு சேர்ந்து விற்கப்பட்ட டாஸ்மார்க்கே பில்லை இன்ஃபிளேட் பண்ணி அதுல பணம் எடுத்து பண்ணிருக்காங்க. அதனால் புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் கடுமையாக எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த 2 விஷயத்தை பத்திரிகை நண்பர்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கும். கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்றேன். அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இவங்க மத்திய அரசு கிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் பண்றேங்க. இந்த எம்ஓயூன்னு பேசுறோம்ல, அந்த எம்ஓயூ டிராமா என்னன்னு பாத்துருவோம். அடுத்து எம்ஓயூ டிராமாவை பார்ப்போம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்ப போனாரு, எம்ஓயூ என்ன தூக்கிட்டு போனாங்க, இந்த மாடிஃபைடு எம்ஓயூன்னு என்ன பேசுறாங்க, அந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதை பேசுவோம். இவங்க போய் என்னங்க டிராமா பண்ணிட்டு வந்தாங்க. மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா there is a system. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லாரும் இருக்கோம். ஒரு ஆர்மி, ஒரு டெலிகம்யூனிகேஷன், ஒரு சிம்பல், ஒரு கரன்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையா ஒத்துப்பைத்தான் ஆகணும். இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்தியன் ஆர்மியில தமிழ்நாட்டில இருந்து இத்தனை பேர்த்த எடுக்கணும்,
கர்நாடகால இருந்து இத்தனை பேர் இருக்க முடியாது. Their army has got its own policy. தமிழ்நாடு அரசு இங்க உட்கார்ந்து டிக்டேட் பண்ண முடியாது. எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல நாங்க கொண்டு வரல, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளவு உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பத்தி எவ்வளவு உரிமை இருக்கு. மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்குள்ள மூக்கையே நுழைக்கல. மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க. அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு 3 மொழி 2 மொழி 3 மொழிக்கு ஆதரவு இருக்கு, அதை நாங்க சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது. அது அரசியல் ஸ்டாண்டா நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்தில் எத்தனையோ பேர் 3 மொழி படிக்கணுங்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு. சிபிஎஸ்இல படிக்கிற 15 லட்சம் பேர்த்த சொல்றாங்க. சிபிஎஸ் தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்ற மாதிரி என் பையன் 2 மொழி தான் படிக்கிறான், ஆனா முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி பிரெஞ்சு. இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது. 2 மொழி படிப்பாங்களாமா, முதல் மொழி ஆங்கிலம், 2வது மொழி பிடிஆர் பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சாரு, கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சார். அந்த எல்லா டீடைல்ஸ் நான் விட விரும்பலீங்கன்னா, ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கம் இல்லை. எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்ல தெரியும். இது இருமொழி கொள்கையா? முதல் மொழி ஆங்கிலமும் 2வது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா? இதை கூச்சமே இல்லாம மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு. இதான் இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம். நாங்க 3 மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி 3வது மொழியை பேசுறோம். இப்படி எல்லாம் ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்க போறாங்க, ஸ்கூல் வேன் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் போட்டோ எடுத்து போறதே வேலையாங்கண்ணா. ஆனா பேசுறவங்க நேர்மையா, ஏன்னா அவங்க மக்கள் வரிப்பணத்துல வாழ்றாங்க. நான் மக்கள் வரிப்பணத்துல வாழல. மக்களுடைய வரிப்பணம் 1 ரூபா நான் எடுக்கல. சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மக்கள் வரிப்பணத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்டா பேசணும்ல, உண்மை பேசணும்ல. மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டார், நான் பதில் கொடுத்துட்டேன், பாத்தீங்களா என் பவரை, என் பையன் 2 மொழி கொள்கை தான். 2 மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க. ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க. இதுதான் அவங்க லட்சணமா? இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே எங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், இல்ல தம்பி சொன்னாரு பிரெஞ்சு ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டாரு, ஓகேன்னு சொல்றேன். இந்த எம்ஓயு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கச்சேரி இருக்குண்ணா, எம்ஓயு கச்சேரி வரட்டும், இவங்க போய் என்ன டிராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம். இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதையே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்திருக்காங்க. ஏத்துக்கணும்னு சொல்லிங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் மாநில அரசு முழுமையாக நாங்க தான் திட்டம் போடுவோம், 100% எங்கள் உரிமைன்னு சொல்றதுக்கு எந்த மாநில அரசுக்கு உரிமை இல்லை. எப்படி உங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கோ எங்களுக்கு கல்வியின் மீது அக்கறை இருக்கு. குழந்தைங்களுக்கு 3 மொழி கொடுக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கு. அதான் நான் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்றேன். ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு மூக்கை நுழைப்பதற்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. அது உங்க பிரச்சனை. அதனால் நாங்க மட்டும்தான் கல்வியை தீர்மானம் பண்ணுவோம்னு சொல்றது என்ன நியாயம்? அப்ப எதுக்காக அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு? அதான் அந்த எம்ஓயு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும் நெகோசியேஷன் எத்தனை டைம் நடந்தது. ஃபர்ஸ்ட் எம்ஓயு என்ன அனுப்பிச்சாங்க, அப்புறம் கனிமொழி அக்கா இடையில போய் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க, கனிமொழி அக்கா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எது கூட்டிட்டு போனாங்க, அந்த சூப்பர் சிஎம் யாரு, இந்த கதையெல்லாம் அடுத்து பேசுவோம்ல. ஆனா இவங்க மட்டும்தான் எம்ஓயு நான் வெளியிடுறேன், இவங்க என்ன டிராமா பண்ணாங்க வெளியிடுறேன். எனக்கு இதே தான் வேலை. மொப்பிடிக்கிற நாய் மாதிரி ஒன்னொன்னா பிடிச்சி வெளியிடுறதா வேலைங்கன்னா. யார் எந்த ஸ்கூலுக்கு போனாங்க, என்ன படிச்சாங்க, என்ன பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு போய் சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல வேண்டிய. தமிழக அரசு இன்று தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை குறித்து பேசத் தொடங்கினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழக பட்ஜெட்டானது வெற்று காகிதம் போல் இருக்கிறது என்று தொடங்கி டாஸ்மாக் முறைகேடு, அமைச்சர் செந்தில் பாலாஜி, மும்மொழி கொள்கை என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதிலளித்து வருகிறார்.